சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகி விட்டாய். சாயப்பா உன் மீது கோபத்தில்தான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்து வந்தேன். ஆனால் என் குழந்தையை கண்டதுமே என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது, என்னாலும் நிம்மதி இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு நம்முடைய கோபமும் சேர்ந்து மேலும் வேதனையை கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக உன் சாயப்பா இப்பொழுது உன்னிடத்தில் அமைதியாக பேசுகின்றேன். இந்த சாயப்பா நான் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் முதலில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு இந்த சாயப்பாவின் மீது கோபத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதனை நீ கண்டுபிடிக்க வேண்டும். நம் மீது கோபப்பட்டால் நமக்கென நம் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரே தெய்வம் நம் சாயப்பா அல்லவா? நாம் வேறு யாரையுமே நம்பியது இல்லையே. இந்த வாழ்க்கையில் நமக்கான தெய்வமாக என்றும் நம்முடைய காவல் தெய்வமாக நம்முடைய வாழ்க்கையை நமக்கு மீட்டெடுத்து கொடுக்கின்ற நம் சாயப்பா இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையில்தான் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது சாயப்பா நம் மீது கோபம் கொண்டால் நாம் எங்கு தான் செல்வது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் எல்லாம் எனக்கு புரிகின்றது. உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாகவே எனக்கு புரிகின்றது. ஆனால் என் குழந்தையே, கோபம் எதற்கானது என்று சாயப்பா நினைக்கின்றார் என்பதனை கட்டாயமாக நீ இந்த நொடி பொழுதில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ வேதனைகள் உனக்கு கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இங்கு பல மனிதர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். என் குழந்தைக்கு என்ன நினைப்பு தெரியுமா? சாயப்பா இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் போதாதா, மீண்டும் மீண்டும் அவர்கள் அதை செய்தார்கள், இவர்கள் இதை செய்தார்கள் என்று நினைத்து தான் துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? அவரவர் விதி பயன். அவர்கள் எதையாவது செய்துவிட்டு போகட்டுமே. நான் என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விடுகின்றேன். தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் என்னை பாதிக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் நான் இப்படி இருக்கிறேன். நீ சற்றென்று என் மீது கோபப்படாதே என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா? இந்த வாழ்க்கையில் நிச்சயமாகவே உன்னுடைய இந்த எண்ணங்கள் சரியானதுதான். உனக்குள் இருக்கின்ற இந்த கோபங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை விட்டு வெளியேற வேண்டும். இந்த கோபத்திலிருந்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கோபம் நம்மை வாழ விடாது. சரியாக யோசித்து நாம் அமைதியாக சிந்தனை செய்தால் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நமக்கு தெரிந்துவிடும் அல்லவா? அதைதான் என் குழந்தை நீயும் நினைக்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றேன். இருந்தாலுமே என் குழந்தை, உன் சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளுக்கு நீ சரியான தீர்வினை பெற வேண்டும். உன் சாயப்பா என்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி சற்று நீ பேசிப்பார். ஒருவேளை உனக்கு தெளிவு கிடைக்கவில்லை என்றால் எப்பொழுதும் குழப்பத்தோடும் கலங்கிய குட்டை போல எந்நேரமும் ஏதாவது ஒரு கலக்கத்தோடும் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். உன் மீது கோபம் எதனால் தெரியுமா? எத்தனையோ உனக்கு செய்தவர்கள் ஏன் உன் நினைவிற்கு இல்லை என்று தான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்து மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களை என் குழந்தை எதற்காக நீ மன்னிக்காமல் மீண்டும் மீண்டும் இவர்களோடு நீ பழகி கொண்டிருக்கிறாய் என்பதனைத்தான் இந்த சாயப்பாவிற்கு கோபத்திற்கான காரணம். நீ என்ன நினைக்கிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உன்னை வாழ வைத்து விட வேண்டும். ஆனால் இவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு குழிப்பறிக்க நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ சற்று இதையெல்லாம் என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனிமேல் நடக்காது இந்த விஷயம் என்று சொல்லி அந்த விஷயத்தை கவனிக்காமலேயே விட்டிருப்பாய். அது நடந்தால் உனக்கு பிரச்சனை.
அதனால் நடக்காமல் இருப்பதே நல்லது என்று நீ அதனை கவனிக்காமல் விட்டிருப்பாய். அப்பேற்பட்ட விஷயங்கள் கூட இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களால் மீண்டும் உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும். பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம். நீங்கள் அந்த விஷயத்தை மறந்து போய் இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் எந்த விஷயத்தை உனக்கு கொடுத்தால் நீ கவலைப்படுவாய் என்று தெரிந்து நோண்டி துருவி அந்த விஷயத்தை கண்டுபிடிப்பார்கள். தோண்டி எடுத்து உனக்கு அந்த கஷ்டத்தை கொண்டு வர நினைப்பார்கள். இதனையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளுக்குமான காரணத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்து விடுவாய். உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த காலத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உனக்கு நடக்கின்ற தீமைகளை எடுத்துச் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோடு இருந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். சாய் அப்பாவின் ஆசைகளின்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நன்மைகள் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கவில்லையா? நிச்சயமாக உன் சாயப்பா கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று நினைத்து என் முன்னால் நீ வந்து நின்றாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையாகவே நான் மாற்றியும் இருக்கின்றேன். மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வந்து விட்டதாக நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாமும் இவர்களை பார்த்ததுமே உனக்கு மறந்துவிட்டது. அதனால்தான் உன் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளின்படி என் குழந்தை தேவையில்லாத இவர்களின் பழக்கத்தை மீண்டும் மீண்டும் நீ உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றாய். உன்னை சுற்றி வந்து இவர்கள் கொடுக்கின்ற இந்த பிரச்சனைகளினால் என் குழந்தை நீ எல்லாவற்றையுமே இழந்து நிற்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய சுய மரியாதையை இவர்கள் இழக்கச் செய்தார்கள். உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல விஷயங்களை நீ இழந்து உனக்கு வரவேண்டிய பல நன்மைகளை எல்லாம் நீ விட்டு சென்று கொண்டிருக்கின்றாய். அது உனக்கு புரியவில்லையா? நமக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரும்பொழுது மட்டும்தான் அது நினைவிற்கு இருக்கின்றது. பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்றால் அது நமக்கு மறந்து விடுகின்றது. மீண்டும் இந்த துன்பம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதையும் பற்றியும் நீ யோசிக்காமல் தான் இருக்கின்றாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதினால்தான் இது நாள் வரையிலும் உன்னை துன்பங்கள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. நிதானமாக எதையுமே யோசித்து பழகு. அவசரத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. ஆத்திரத்தில் நீ எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையுமே உனக்கு துன்பங்களைத்தான் கொடுக்கும். அது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை சர்வ நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றேன். அதை என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையாக நான் முடிவு செய்கின்றேன். நல்ல மாற்றத்தை உனக்குள் கொண்டு நல்ல திருப்பங்களை என்றும் இந்த வாழ்க்கையை கண்டு என் குழந்தை ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டோமா என்று நீ உனக்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய எண்ணங்களை ஒரு நொடி பொழுதும் விட்டு விடாதே. ஒரு சிறு நொடி பொழுதில் நீ தவறிவிட்டாய் என்றால் ஒரு சிறு நொடி பொழுதில் இதுவெல்லாம் நமக்கு நடப்பதை நினைத்து நீ சற்று யோசித்து விட்டாயானால் அந்த துரோகம் உன்னை அழிக்கும். உன்னை சூழ்ந்திருக்கின்ற எதிரிகள் உன்னை நிச்சயமாக அழிப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. பயமே உனக்கு வந்தாலும் பயப்படாதே. பயப்படாதது போல எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டு உனக்குள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் நீ இருந்து கொண்டு நிச்சயமாக உனக்கு உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இதனால் வரையிலும் இழந்துவிட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள். அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். சாயப்பாவின் மீது கோபத்திற்கான காரணம் இப்பொழுதாவது என் குழந்தைக்கு புரிகின்றதா? அப்பனின் கோபத்தில் நியாயம் இருக்கின்றதா? என் குழந்தை நீ தெரிந்து கொள்கிறாயா, தெரியாமல் செய்கிறாயா என்ற எனக்கு தெரியவில்லை. ஆனால் செய்யாதே என்று தான் உன் சாயப்பா மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று இந்த சாயப்பா பாடாய்பட்டு ஒரு விஷயத்தின் நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். ஆனால் நீ இது போன்ற மனிதர்கள், இது போன்ற தேவையில்லாத எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் அனுபவித்து நீ மீண்டும் துன்பத்தை நோக்கியே பயணம் செய்து விடுகின்றாய். மீண்டும் துன்பத்தை நோக்கியே இந்த வாழ்க்கையை அடைய நினைக்கின்றாய். இனி ஒரு பொழுதேனும் இந்த வாழ்க்கையில் எதையும் கண்டு வருத்தப்படாதே. எந்த நிலை கண்டும் என் குழந்தை வேதனைப்படாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையின் மாற்றங்கள் உன் சாயப்பா உனக்கு நிச்சயமாக பெற்று அருளாசி என்றென்றும் நான் நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ வைப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.